தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக என்றென்றும் மன்றாடுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று முதல் நாம் தவக்காலத்திற்குள்ளாக நுழைகிறோம். இதனை திருநீற்று புதன் நாளிலிருந்து ஆரம்பிக்கிறோம். திருநீற்று புதன், ஆஷ் வெனஸ்டே என்பது சாம்பல் புதன் என்றும் விபூதி புதன் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இது கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் ஒரு விழா ஆகும். 40 நாள் நீடிக்கின்ற தவக்காலத்தின் முதல் நாள் இதுவே. திருநூற்று புதனிலிருந்து 46ஆம் நாளாக உயிர்த்தெழுதல் விழா கொண்டாடப்படும். இடையே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தவ முயற்சிகளை கடைபிடிப்பது வழக்கமல்ல என்றாலும் இந்த 40 நாட்களும் இறைவனுடைய அருளில் நாம் நிலைத்திருக்க ஜெப தவ முயற்சிகளில் ஈடுபட இந்த நாட்களில் நாம் முயற்சி செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஆதலால் மகிழ்ச்சியின் நாள், நோன்பு நாள் அல்ல என்பது கிறிஸ்தவர் கருத்து. ஆனால் திருநீற்று புதனை கத்தோலிக்கர், லூத்தரன் சபையினர், ஆங்கிலிக்க சபையினர், மெத்தடிஸ்ட் சபையினர் போன்ற மைய நீரோட்ட சபையினர் அனைவரும் கடைபிடித்து இந்த 40 நாட்களை புனிதமாக மேற்கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ விவிலியத்தில் அடங்கியுள்ள புதிய ஏற்பாட்டில் இயேசு 40 நாள் இரவும் பகலும் பாலை நிலத்தில் நோன்பிருந்தார் என்னும் செய்தி உள்ளது. நற்செய்தி நூல்களை எழுதிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோர் இச்செய்தியை குறிப்பிடுகின்றனர். இயேசுவை பின்பற்றி கிறிஸ்தவர்களும் 40 நாட்கள் நோன்பிலும் இறைவேண்டலிலும் ஈடுபட தொடக்கமாக அமைகிறது இந்த திருநீற்று புதன். முன்னாட்களில் விபூதி புதன் என்றும் இப்பொழுது திருநீற்று புதன், சாம்பல் புதன் எனவும் வழங்கப்படுகிற இந்நாளில் கிறிஸ்தவர்கள் புனிதப்படுத்தப்பட்ட சாம்பலை தம்மீது தடவிக்கொள்கிறார்கள். சாம்பல் தவத்திற்கும் தன்னொருத்தலுக்கும் மனமாற்றத்திற்கும் அடையாளமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கத்தோலிக்க சபை வழக்கப்படி கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறன்று வழங்கப்பட்ட குருத்தோலைகளை எரித்து சாம்பலாக்கி கோவிலில் வைப்பர். அங்கே வழிபாட்டின் போது அச்சாம்பல் மந்திரிக்கப்படும். அதை கிறிஸ்தவ குருவானவர் மக்களின் தலை மீது பூசுவார். வழக்கமாக சிலுவை அடையாளத்தில் இப்பூசுதல் இருக்கும். அவ்வாறு பூசும்போது குருவானவர் கீழ்வரும் சொற்களை கூறுவார்: மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என நினைத்துக்கொள். அல்லது மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்ற இறை வார்த்தையை சொல்லி இந்த சாம்பலை நம்மீது பூசுவார். பழைய ஏற்பாட்டின் முறைப்படி சாம்பல் என்பது நம்மை ஒருத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற அடையாளமாக இருக்கின்ற இந்த சாம்பலை நாமும் இன்று ஏற்றுக்கொள்கிறோம். இந்த 40 நாட்களும் புனித நிலையிலே நம்மை கடைபிடித்து ஆண்டவருடைய இரக்கம் அளவின்றி நம்முடைய குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்மையே பக்தியோடு இந்த நாளிலிருந்து நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இறையருள் நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. ஜெபிப்போமாக.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். கடந்த நாட்களில் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், எங்களுக்கு கொடுத்த வாழ்வியல் தெளிவுகளுக்காகவும், வெற்றிகளுக்காகவும், இழப்புக்கள், கண்ணீர், தனிமை இவற்றின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்கள் அழுகுறலை கேட்டு ஆறுதல் அளித்ததற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை அறிவோம். எனவே நாங்கள் எந்த தீங்கிற்கும் அஞ்சன மாட்டோம். நீர் அனுமதிக்காத எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போவதில்லை என்பதை நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம். எனவே ஆண்டவரே, இருளின் சக்திகள் எங்களை நெருங்கும் போது துக்கத்திற்கும் கலக்கத்திற்கும் வெறுமைக்கும் அச்சத்திற்கும் நாங்கள் பலியாகி விடாமல் தூய ஆவி அருளும் தைரியத்தோடு இருளை ஜெயிப்பதற்கான ஆற்றல் தாரும். தவக்காலத்தை தொடங்கியிருக்கும் எங்களுக்கு உம்முடைய பாடுகளை தியானிக்கவும், உம்முடைய கொடூரமான மரணத்திற்கு காரணமான எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தவும், இறை உறவை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்த 40 நாட்களும் உமது பிரசன்னத்தில் அதிக நேரத்தை செலவழித்து எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உலக மனிதருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் தவமிருந்து ஜெபித்து சாத்தானை ஜெயம் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். உம்முடைய அருளை நாங்கள் தற்காத்து கொள்ள தான தர்மங்கள் செய்து எங்களை இழக்க இறையருள் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. இந்த 40 நாட்களும் உம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் எங்களை வைத்து யாதொரு தீய காரியங்களுக்கும் எங்களுடைய உடலை, மனதை, விருப்பங்களை, நினைவுகளை, புலன்களை விட்டு கொடுக்காதவாறு எங்களுக்கு ஆசீரருளும். உம்முடைய கல்வாரி அன்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்து அதனை வாழ்வாக்க, இந்த மனித மக்களுக்கு அதனை பெற்று கொடுக்க, மனித நேயத்தோடு ஒருவரை ஒருவர் உம்மை போல நேசித்து மன்னித்து இரக்கம் காண்பித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு இறுதியிலே பரலோக வாழ்விலே உம்மிலே என்றும் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்ட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.